ஹஹ சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு வருட பிறப்புக்குமே நம்ம முதல்ல வாங்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா கேலண்டர். இந்த கேலண்டரை நம்ம வீட்டில் புது வருடம் அன்னைக்கு கொண்டு வந்து மாட்டுவோம். அது எந்த திசையில் மாட்டினா நம்மளுடைய வாழ்க்கை ஒரு செல்வ செழிப்புள்ள வாழ்க்கையாக மாறும், நம்மளுடைய குழந்தைங்க வாழ்க்கையும் நல்லபடியாக அமையும் அப்படின்றத பார்க்கலாம். அதோடு கூட எந்த திசையில் மாட்டவே கூடாது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். பொதுவாக எல்லாரும் சாமி படங்கள், இஷ்ட தெய்வங்கள், இந்த மாதிரி உருவங்கள் இருக்கக்கூடிய கேலண்டரை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் நேராக வைப்பாங்க. ஆனால் இது ரொம்ப தவறான செயலுங்க. ஏன் அப்படின்னா நம்ம பூஜை அறையில் வைக்கக்கூடிய அந்த கேலண்டர் ஒரு வருடம் முடிந்ததுக்கு அப்புறமா நீங்கள் திரும்ப வேற மாற்றுறதுக்காக இந்த பழசத்துக்கு கொண்டு போய் அப்புறப்படுத்திடுவீங்க. அப்படி இல்லைன்னா கொண்டு போய் மரத்தடியில் கோவிலில் வச்சுட்டு வந்துடுவீங்க. நம்மளுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வருஷம் வெளியில் அப்புறப்படுத்துறது அப்படின்றது ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா ஒரு வருடம் முழுக்க அந்த ஃபோட்டோவுக்கும் நம்ம பூஜைகள் எல்லாம் பண்ணி உருவேற்றி வச்சுருப்போம். அதனால தான் அதுக்காக கடவுள் படம் போட்ட எந்த கேலண்டரையுமே வாங்கக்கூடாதா அப்படின்னு கிடையாது. நீங்கள் பூஜை அறையில் வைக்காமல் வீட்டினுடைய ஹால் மற்ற பகுதிகளில் நீங்கள் வச்சுக்கலாம். அதோடு கூட எந்த திசையில் மாட்டணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேங்க. வடக்கு திசை அப்படி இல்லைன்னா கிழக்கு திசை பார்த்து நீங்கள் கேலண்டரை மாட்டணும். தெற்கு திசை பார்த்து ஒரு காலும் நீங்கள் மாட்டவே கூடாது. இதோடு கூட கொடூரமான விலங்குகள் இருக்கக்கூடிய படங்கள் போட்ட கேலண்டர், சோகமான முக பாவனைகள் இருக்கக்கூடிய படங்கள், இந்த மாதிரியான எதிர்மறை ஆற்றல்களை வெளிப்படுத்தக்கூடிய படங்கள் இருக்கக்கூடிய எந்த ஒரு கேலண்டரையும் வாங்குறத ரொம்ப தவிர்த்துக்கோங்க. நான் சொன்ன திசைகளில் நீங்கள் கேலண்டரை மாட்டி ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேதிகளை கிழிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். வரக்கூடிய இந்த புத்தாண்டு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நல்லது மட்டுமே நடக்க நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர.